வணக்க மக்களே. நான் பார்த்தீங்கன்னா புத்தரோட புத்தகம் ஒன்று படித்தேன். அதுலேருந்து ஒரு நடந்த சம்பவம் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது புத்தரோட புத்தகம் பார்த்தீங்கன்னா புத்தரும் அவருடைய தம்மமும். இது அம்பேத்கர் எழுதின புத்தகம். இது தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியார்தாசன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காரு. அந்த புத்தகத்திலிருந்து இந்த கதை நடந்த சம்பவம் தான். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் நல்ல செல்வ செழிப்பில் வாழ்ந்தது. இது வரைக்கும் வெளி அனுபவம் எதுவுமே இல்லாத ஒரு பெண்ணுக்கு ஒரு வணிகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. வணிகரோட மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு ஆண் குழந்தை பிறகுது. ஆண் குழந்தை பிறந்து வளருது. ஆண் குழந்தை வளர்ந்துருச்சு. ஒரு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வளர்ந்துடுது. அது பாம்பு கடிச்சு இறந்து போயிடுது. இறந்து போயின உடனே இந்த பெண்ணால் அந்த தான் பிள்ளை இறந்ததே ஏற்றுக்க முடியல. இது வரைக்கும் மரண காட்சியே பார்த்ததில்லை அந்த பொண்ணு. அவ்வளோ செல்வ செழிப்பில் வாழ்ந்த பெண்ணு. அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதனால் ஏற்றுக்க முடியல. ஊர் ஃபுல்லாக எல்லாருக்கிட்டேயும் போய் கோயிலுக்கு எல்லாருமே போயிட்டு குழந்தைய வச்சு வேண்டுது. என் குழந்தை ஒன்றும் ஏன்னா ஒரு பாம்பு கடிச்சதுன்னா அதனோட தடம் மட்டும் தான் தெரியுது. கடிச்சு கொஞ்சம் பிளட் வந்திருக்கு, அவ்வளோதான். இதனால இப்படி குழந்தை செத்து போகும் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த குழந்தைய அடக்கம் செய்யவும் கொடுக்க மாட்டுது. அப்போ என்ன பண்ண ஊர் மக்கள் எல்லாமே இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அதை பித்து பிடிச்சிச்சு, பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அது அந்த குழந்தைய கையில் வச்சுட்டு ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிட்டு இருக்குது. கோயில் குளமாக போயிட்டு இருக்கு. ஏற்றுக்கல, தான் குழந்தை இறந்துச்சுன்னு சொல்லிட்டு அதனால ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் புத்த மடத்துக்கு புத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் என்னுடைய குறைய சொல்லு, உன் குழந்தைய காப்பாற்றி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இந்த பொண்ணு போயிட்டு புத்தர்கிட்ட நடந்த சம்பவம் அனைத்தும் சொல்லுவான். ஓகே, புத்தர் ஒன்றும் இல்லாமல் உன் குழந்தைய காப்பாற்றிக்கலாம், எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வருது ஊருக்குள்ளே அப்படின்னு. சரிங்க அப்படின்னும். இது வரைக்கும் இந்த ஊரில் எந்த வீட்டிலையும் யார் வீட்டில் மரண நிகழ்வு நடக்காமல் இருக்கோ அந்த வீடை பார்த்து கொஞ்சமாக கடுகு மட்டும் வாங்கிட்டு வந்துரு, அதை வச்சு உன் குழந்தைய காப்பாற்றிடலாம். ஓகே, கடுகு தானே, போயிட்டு வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போகிறா. போய் ஊர் ஃபுல்லாக கேட்குறான். ஒரு வீடாக போய் கேட்குறா. எல்லார் வீட்டிலும் கடுகுலாம் இருக்குது. ஆனால் அவங்க வீட்டில் எல்லார் வீட்டிலும் மரண நிகழ்வு நடந்து தான் இருக்குது. அப்போ கேட்டுட்டோன்னே அவருக்கு ஊர் ஃபுல்லாக எங்கே போய் கேட்டாலும் மரண நிகழ்வு நடக்காத வீடே கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் அவருக்கு ஏமாற்றத்தோட புத்தர்கிட்ட வரா. அப்போ பார்த்தீங்கன்னா புத்தர் சொல்கிறாரு, இப்போ பார்த்தீங்கன்னா மரணன்றது எல்லாருக்கும் பொதுவானது. இதை நமக்கு ஏற்றுக்கிற மனப்பான்மை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். ஏன்னா எல்லார் வீட்டுக்கும் சரி சமம் தானே. பிறப்பு இறப்புன்றது எல்லா விலங்குகளும் எல்லா உயிரினத்துக்கும் சமம். இதை பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு இது வரைக்கும் அந்த மரண காட்சி காணாததுனால இது நம்ம கூட ஏற்றுக்குங்களா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அதை ஏற்றுக்கிட்டு மறுபடியும் அந்த குழந்தைய அடக்கணம் பண்ணிட்டு புத்த துறவியாவே மாறிடுவாள். இதுலேருந்து இந்த கதையை படிக்கிறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டங்களை சொல்லி வளர்க்கணும். ஒரு நல்லது கட்டத்தையும் கலந்துக்கு கூப்பிட்டு போகணும். இப்போ நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு எந்த வீட்டுக்கும் கூட்டு போக மாட்டோம். படிப்புன்னு சொல்லிட்டு வீட்டிலே தான் வச்சுட்டு இருப்போம். அப்போ ஒரு கஷ்டத்தை கூட குழந்தைங்கள தாங்க முடியாது. அந்த மாதிரி தாங்க முடியாததுனால தான் இந்த தற்கொலைலாம் நிறைய நடக்குது. எல்லாத்தையும் நம்ம பசங்கிட்ட ஷேர் பண்ணணும். கஷ்டம் இப்போ அதை ஷேர் பண்ணி வளர்க்கணும். அப்போ தான் அந்த பசங்களுக்கு வலினா என்னன்னு சொல்லிட்டு தெரியும். வலி தாங்குற தன்மையும் இருக்கும். எல்லாம் சொகுசாக வளர்த்துட்டோமா அவனுக்கு இந்த உலகத்தில் சர்வே பண்ணதுக்கு முடியாது. அதுக்கப்புறம் அவன் பண்ணுறப்ப அதை தாங்கிக்க முடியாததுனால தற்கொலைகள்லாம் நடக்குது. அதனால நம்ம பசங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் கஷ்ட நஷ்டங்களை சொல்லி வளர்க்கணும் குழந்தைங்களுக்கு. அவ்வளோ. வணக்கம்.